உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. மாற்றங்கள் எல்லாமே உனக்காக கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள்தான். அது சோதனையாக உனக்கு தெரிகின்றது. ஆனால் உண்மையில் அவை அருள் மார்க்கம் காட்டக்கூடிய அடையாளங்கள். வீணாக எப்பொழுதும் பயந்து கொண்டு இருக்காதே. மாற்றங்கள் வரும்பொழுது அது அழகு தரும் வலிமையாக மாறும். வழி தரும் பொழுது அது வளர்ச்சிக்கு அடித்தளமாக மாறுகின்றது. இன்றைய தினம் இந்த கணபதியினால் அனுப்பப்படுகின்ற மாற்றம் உன்னை அழிக்க வந்ததல்ல. அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காக என்னால் அனுப்பப்பட்டது. உன்னுடைய உள்ளம் அதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். உலகமே உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றினாலும் உன்னுடைய உள்ளம் ஒளியாக பிரகாசிக்க தொடங்கும். இந்த கணபதியினுடைய அருள் உனக்கு இருக்கும் பொழுது, என்னுடைய நினைவு உனக்கு இருக்கும் பொழுது, விழுந்தவன கூட எழுப்பக்கூடிய ஒவ்வொரு தருணமாக இந்த விநாயகனுடைய அருள் இருக்கும். வெற்றியை பெற வேண்டும் என்று துடிக்கும் பொழுது அந்த வெற்றி என்பது வேறு எதுவுமே இல்லை, உன்னில் இருக்கின்ற அந்த நம்பிக்கைதான். அதை வெளிப்படுத்தும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் புகழுக்கான பாதை. வெற்றியை ஒருவர் தானாக உனக்கு தருவது இல்லை, நீதான் அதற்குள் நடந்து செல்ல வேண்டும். முடிந்தது என்பது இல்லாமல் இன்னும் முயற்சி செய்யலாம் என்கின்ற அந்த உள்ளுணர்வு இருந்தால்தான் அந்த மனநிலை உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த எண்ணங்கள் தான் பிரார்த்தனையை பலிக்க வைக்கும். முயற்சியை விட்டுவிடாதே. வெற்றியின் வாசல் உனக்காக திறக்கின்ற தருணம் இது என்று இந்த கணபதி இன்று உனக்கு சொல்கின்றேன். அதற்காக தான் இன்றைய இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது. அதை மனமாற தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பவை எல்லாவற்றையும் நீ தயங்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தால் வெற்றி உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எது எல்லாம் உனக்கு கிடைக்கின்றது என்று தெரிகின்றதோ அதை சிறிதும் புறக்கணிக்காமல் மனமாற ஏற்றுக்கொள். உன்னை சில விஷயங்கள் விட்டு விலகி நகர்கின்றது என்றால் அதை விலக அப்படியே அனுமதி. உன் மனம் எதிலும் உறுதியான நிலைப்பாடோடு திடமான நம்பிக்கையோடு இருந்தால் அந்த இடத்தில் உன் வாழ்விற்கான வசம் தானாக உண்டாகும். ஆனால் மாறாக நாம் செய்வது விலகுவதை துரத்துவதும் நெருங்கி வருவதை நாம் விட்டு செல்வதும். இப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை தலைகீழாக மாறுகின்றது. நம்மை தேடி வருவதை ஏற்றுக்கொள்ள தெரிய வேண்டும், விலக அனுமதிக்க வேண்டும். விழுந்து போன பொழுது எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சிறு ஒளி எப்பொழுதும் விட்டு போகாமல் இருந்தால் அதுதான் கடவுளினுடைய ஆசீர்வாதமும் ஒளி கருணையும். அதில்தான் தன்னம்பிக்கை எப்பொழுதும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நீரில்தான் இறைவனுடைய அருள் ஆசீர்வாதங்கள் என்கின்ற நீரில்தான் உன்னுடைய தன்னம்பிக்கை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. யாரும் உன்னை பாராட்டவில்லை என்றால் நீயே உன்னை பாராட்டு. பிறர் உன்னை மதிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னை நீ முதலில் மதிக்க வேண்டும். மற்றவர்களிடம் வராத அந்த உறுதிமொழியை உனக்குள்ள இருந்து நீ முதலில் எடுத்துக்கொள். இன்று நீ வலிமையற்றதாக தோன்றினாலும் கொஞ்ச நாட்களில் நீ வலிமை மிக்கவனாக மாறுவாய். பார்த்தால் எளிது, நம்பினால் அது மிகப்பெரிய வரம். அந்த நம்பிக்கையை இன்று உனக்குள் நான் விதைத்து வைக்கின்றேன். சந்தேகத்தினுடைய நிலவை நம்பிக்கையின் சூரியன்தான் நிரப்பும். சந்தேகங்கள் உன்னை சோர்வடைய செய்யலாம், ஆனால் நம்பிக்கை உன்னுள் மேம்பாட்டை வளர்க்கும். நான் எதற்காக பிறந்தேன் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்காமல் அதற்கான விடையாக இப்பொழுது உன்னுடைய பாதை இருக்கின்றது என்பதை தெரிந்து அதில் கவனமாக விவேகமாக நடக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரம் ஒவ்வொரு பருவத்திலும் தன் வேர்களை ஆழமாக்குகிறது. அதுபோலதான் நீயும் உன் தன்னம்பிக்கை வேர்களை எப்பொழுதும் ஆழமாக்கி கொள்ள வேண்டும். வீழ்ச்சி வந்தால் பயப்படக்கூடாது. கணபதி உன் தோளில் கை வைத்து எழுப்ப காத்திருக்கின்றேன். புதிதாக எழுந்த நாள் இன்று என்பதை நீ தெரிந்து கொள். உன் கனவுகள் சின்னதோ பெரியதோ இறைவனுடைய அருள் இருக்கும் பொழுது அது தானாக நிறைவேறும். அந்த எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாக மாறும். இப்பொழுது நீ மனதிற்குள் கொண்டுள்ள அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அழகான பிரார்த்தனைகள், வலிமையான பிரார்த்தனைகள், இன்பத்தை உன் வாழ்விற்கு கொடுக்கக்கூடிய பிரார்த்தனைகள். அவற்றை இப்பொழுது நான் நிறைவேற்றப் போகின்றேன்.
அதனால்தான் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் வாக்கையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீயும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். சற்று முழுமையாக தொடர்ந்து கேட்பாயானால் உன் வாழ்க்கை இன்னும் இனிமையான அழகையும் வளத்தையும் பெறும். நீ இன்று பார்வையற்ற போதும் காலம் உனக்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை தாழ்த்தப்பட்டு விட்டாலும் அதை மீண்டும் எழுப்பி நிறுத்துவதுதான் உன்னுடைய கடமை. வெற்றிக்கு செல்வது சீரான பயணம். அது வேகம் இல்லை, அது உணர்வுதான். உணர்வோடு செல்லும் பொழுது அத்தனையும் முன்வசமாகும். உன்னுடைய வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். இது எனக்காகவா என்று எண்ணாமல் இது எனக்கேதான் என்று நீ உறுதியாக சொல். அப்பொழுதுதான் அந்த பிரார்த்தனை உனக்கே உனதாக மாற்றி கொடுக்கப்படும். அறியாமை என்கின்ற அந்த இருள் அறிவு என்கின்ற அந்த விளக்காக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மாறும். அது வந்த உடனேயே வாழ்க்கையை பற்றிய பயத்தை எல்லாம் நீ விட்டு விடுவாய். அதற்காக தான் உன் உள்ளத்தில் இன்று ஒரு ஒளியாக நானே வந்து சேர்ந்திருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதம் ஒளியாக உனக்குள் விரிந்திருக்கின்றது. கணபதி உனக்காக தந்த அற்புத வாய்ப்பு இது. அழகான மாற்றங்களை அழைத்து செல்லும் பூங்காற்று. அதை நீ அழகாக அனுபவிக்க வேண்டும். அதனோடு பயணிக்க வேண்டும். தன் நம்பிக்கையை உனது துணையாக்கி கொள்ள வேண்டும். இன்று வரை நீ பார்த்த கனவுகள் பல வீணாயிருப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் இந்த வார்த்தைகள், இந்த கணபதியினுடைய வாக்கு உண்மை. துளியளவும் சந்தேகம் வேண்டாம். நீ நம்பினால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். சுலபமானது அல்ல, ஆனால் அதில் உண்மை இருக்கின்றது, அர்த்தம் இருக்கின்றது, பக்தி இருக்கின்றது, அருள் இருக்கின்றது. இன்று நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தன்னம்பிக்கை உன்னில் பெரிய பேரொளியை கொண்டு வரும். எழுந்திரு, சற்றும் தயங்காமல் எழுந்திரு. கண் விழித்தவுடன் வாய்ப்பு உன் முன்னிலையில் வந்து நிற்கும். கணபதியினுடைய அருளில் இன்று ஒரு புதிய பருவம் துவங்குகின்றது. அது உன்னால் முடியும் என்பதற்கு நான் சொல்ல வேண்டியது. உனக்காக இன்று நீ வெற்றியை பெறப்போகின்றாய். உன் ஆழ் மனதின் விருப்பங்கள், ஆங்காங்கே சிதறவிடப்பட்ட உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனையாக வலுப்பெற்று உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். எதற்காக வாழ்கின்றோம் என்று, எதற்காக இப்படி தோல்விகளை சந்திக்கின்றோம் என்று எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடு. உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இது கணபதியினுடைய அருள்வாக்காக உன் செவியில் விழுந்திருக்கின்றது. நிச்சயம் நிறைவேறும் என்று முதலிலேயே இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிவிடு. கண்ணீரில் கலந்த நம்பிக்கை இன்று பிரார்த்தனைக்கு புதிதான ஒரு புனிதமான பதில் வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்றப்படுகின்ற தருணம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அதற்காக தான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். மாற்றங்கள் வரப்போகின்றது. அதை அழகாக ஏற்றுக்கொள். என் அருளால் நல்லது நடக்கும்.